இன்னைக்கு தலைப்பு என்னன்னா பதிலாக. இன்னைக்கு வசனங்கள் சொன்னவங்களுக்கு புரியும், அவ்வளோ அழகா இருக்கும். பதிலாக இதிலிருந்து இதற்கு, நன்மைக்கு இருந்து மேன்மை, தீமைக்கு பதிலாக நன்மை, தீமைக்கு பதிலாக நன்மை, தீமைக்கு பதில். அந்த மாதிரி சில இடங்களில் இந்த பதில் என்ற வார்த்தை ரெண்டு காரியத்தை பிரிக்கிறது வேதத்தில். முன்பாகவும் பின்பாகவும் நடக்கிற காரியத்தை பிரிக்கிறது தான் பதிலாக. முகவரியாக ஒரு வார்த்தை நான் எடுக்கிறேன். என்னோட கூட வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஏவாள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். முதல் மனுஷிக்கு பிறந்த பிள்ளை காயின், ஆபேல். இந்த ஆபேல் சகோதரனால கொலை செய்யப்பட்டான், மரித்தான். நீங்க நல்லா பாருங்க, ஆதாம் ஏவாளை பற்றி பெருசா பைபிள் ஒன்று இருக்காது. அந்த 3 அதிகாரத்தோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்தாங்க, ஆனால் எல்லாமே தெரியாது, மறைவாகவே தான் இருக்கும். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை மறைவாக இருக்கும். பாருங்க, தன் பிள்ளைய இன்னொரு பிள்ளை கொன்று அந்த பிள்ளையும் வீட்டை விட்டு போச்சு. 2 பிள்ளைங்க இல்லை, கையில் மூத்த பிள்ளையும் செத்து போச்சு, இருக்கிற பிள்ளையும் ஓடிட்டான். அவர் சொன்னார், நான் இந்த தேசத்தில் எங்கே இருக்க முடியாது, நான் எங்கே ஆகிலும் போகிறேன்னு அவனும் போயிட்டான். பாருங்க, ஆதாம் ஏவாள் ரொம்ப மனவேதனையாக இருந்திருப்பாங்க. என் சந்ததி என் கூட இல்லையே, என் பிள்ளைங்க என் கூட இல்லையே, கர்த்தர் என் கூட இல்லையே, என் வாழ்க்கை என்ன இப்படி மாறிச்சு என்று நினைத்திருக்கிற வேளையில் மறுபடியும் கர்த்தர் ஒரு குழந்தை கொடுக்கிறார். அதுக்கு தான் ஏவாள் சொல்லுகிறாள், காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக. சபையே, இன்றைக்கு உன் சூழ்நிலைகள் ஏதோ ஒன்று இழந்திருக்கலாம். அந்த இழப்புக்கு பதிலாக இன்னொன்றை சரி கட்ட கத்த தருவார். எதை இழந்தாயோ, எதை இழந்து நீ கண்ணீரோடு இருக்கிறாயோ, எந்த காரியத்தை அதிகமாய் நேசித்து உன்னை விட்டு போயிற்றோ, இனி எல்லாமே இவங்க தான் என் உலகம் என்று நினைச்சு அது உங்களை கைமாறி போயிற்றோ, ஆதாம் ஏவாள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லவில்லை. ஆனால் ஆதாம் ஏவாளுக்குள்ள பெரிய துக்கம், ஒரு பெரிய வேதனை, ஒரு பெரிய கலக்கம் இருந்தது. கர்த்தர் பார்த்தாரு, அந்த ஒரு காரியத்துக்கு சரி செய்ய இன்னொருவனை கர்த்தர் கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்த நமக்கும் சொல்லுகிறார், ஏதோ ஒன்று வேதனையிலே நீ இருந்து இழப்பு இருக்கிறாயோ, அதுக்கு பதிலாக இன்னொன்றை நான் உனக்கு தருவேன், சரியாய் உனக்கு தருவேன், அதுக்கு சமமாய் உனக்கு தருவேன், அதற்கு ஈடாக தருவேன். இன்னும் சொல்ல போனா அதே போல தருவேன். அதே போல எப்படி பாஸ்டர் தருவாரு? ஆபேல் கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரை தொழுது கொள்கிறவன், கர்த்தருக்கென்று தன் வாழ்க்கையில முதன்மையானவனை கொடுக்கிறவன். 24-26 சேத்தை குறித்து சொல்கிறது. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அவன் சந்ததி மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தது. உன் சந்ததியும் கர்த்தர் இன்னைக்கு இல்லை நினைக்க, எனக்கு சந்ததி இல்லைன்னு நினைக்க, ஐயோ வயிற்றில் குழந்தை செத்து போச்சு, இனி மறுபடியும் ஒரு குழந்தை உருவாக்குமா என்று நினைக்க வேண்டாம். அதற்கு பதிலாக இன்னொன்றை கர்த்தர் கொடுப்பார், அது மேன்மை உள்ளதாக இருக்கும்.
சில வேளையில் அந்த பாதையில் நீ போய் கொண்டிருக்கலாம், இது நடக்கலையே, இன்னும் இது எனக்கு வேதனை, இன்னும் எனக்கு நஷ்டம், இன்னும் எனக்கு இழப்பாக மாறுதே. அதற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை உனக்கு தருவார். கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதற்கு சரியாக உனக்கு தருவார். நீ நினைக்கிற அதுக்கு அதே போல இருக்குமா? நான் நினைக்கிறேன் அதை விட மேன்மையானதே கர்த்தர் தருவார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ ஆதாம் ஏவாளை போல ஏதோ ஒரு காரியத்தை பறிகொடுத்து, ஏதோ ஒரு காரியத்தை இழந்து, ஏதோ ஒரு காரியம் இல்லாமல் இருக்கிறதோ, அந்த இல்லாத இடத்தை, காலியான இடத்தை என் கர்த்தர் நிரப்புவார். அது எதுவா இருக்கலாம், அது கர்ப்பமா இருக்கலாம், அது ஒரு குடும்பமா இருக்கலாம், அது ஒரு விவாகமா இருக்கலாம், அது ஒரு வீடா இருக்கலாம், அது ஒரு நிலமா இருக்கலாம். ஏதோ ஒன்றை நிரப்புகிற தேவன் அவர். வெறுமையாய் மாத்தணும். இந்த ஆராதனையிலே கர்த்தர் உன்னை அனுப்ப மாட்டார். உனக்கு பதில் செய்ய ஒருவர் உண்டு, உனக்கு பதில் கொடுக்க ஒருவர் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில படுகிற எல்லாவற்றுக்கும் சரிசமமாய் தருகிறவர் அவர். அவன் நீதியின் சூரியன். சமமா செய்வார். தராசு எப்படி சமமா இருக்குமோ உன் வாழ்க்கைக்கு அது கேட்ட பதிலை கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இது முகவரை தான். செய்திக்கு நான் கடந்து போகிறேன். ஒரே ஒரு வசனத்தில் 3 இடத்துல பதிலாக வரும். அந்த 3 காரியங்களை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இந்த தீர்க்க தரிசனமான அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா எழுதுகிறார். இந்த முதல் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது ப்ராபசி. அந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது. சரி, இங்கே நாம் பார்க்கிறோம் சீயோன். சீயோன் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் தான் சீயோன். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் கர்த்தர் சீயோனாய் தெரிந்து கொண்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ சீயோன். ஆமென். பாருங்க, சீயோனுக்கு வருகிற கஷ்டத்தை பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற கஷ்டத்தை பாருங்க, அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதிலையும் பார்க்கலாம். வாசிக்கிறேன். முதலாவதாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன். ஆங்கிலத்திலுக்கு பியூட்டி. சாம்பல். சாம்பல் தெரியல நமக்கு. சாம்பல் எப்படி இருக்கும்? கலரே மங்கி இருக்கும், பழுப்பு கலரில் இருக்கும். அதை பூசிக்கிட்டா நம்ம முகம் அழகாவா இருக்கும்? சொல்லுங்களேன், இருக்காது. அந்த காலத்தில் ஏன் சாம்பல் அவர்கள் முகங்களில் பூசித்து அந்த சாம்பலில் உட்காராங்கன்னா, துக்கம். சாம்பல் என்றால துக்கம். ஆகையால் தான் அநேக கிறிஸ்தவர்கள் சாம்பர் புதன் அப்படின்னுவாங்க. என்ன புதன்? சாம்பர் புதன் என்னவாங்களா, ஆஷ் வெட்னஸ்டே என்னவாங்க இல்லைங்களா? பாருங்க, அந்த சாம்பல் என்ன? சாம்பல் எதுக்குன்னா துக்கம். துக்கம். அந்த துக்கம் நிறைந்த வாழ்க்கையை அழகுள்ளதாய் மாற்றுவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன் அவர். சாம்பல் உன் வாழ்க்கையில இன்றோடு முடியட்டும். துக்க வாழ்க்கை முடியட்டும். வேதனை வாழ்க்கை முடியட்டும். கண்ணீர் வாழ்க்கை முடியட்டும். ஏனென்றால் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்தார். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஒரு மனிதன் சாம்பலிலே உட்காருகிறான். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது, மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு
நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டான். பாருங்க, யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய பயம் உண்டானது, ஒரு அச்சுறுத்தல் வருகிறது. யூதர்களை எங்கேயும் எந்த தேசத்திலும் இருக்கக்கூடாது, எல்லா யூதர்களையும் கொல்ல வேண்டும் என்று அந்த நாட்களில் இருக்கிற ராஜாவால பெரிய கட்டளை வந்தது. ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தேதியிலே யூதர்கள் தேசம் முழுவதும் எங்கே இருந்தாலும் எல்லாரையும் ஒரே நாள் கொன்று விட வேண்டும் என்று சட்டம் பெறப்பட்டது. சட்டம் பிறப்பித்த இடத்துல ஒரு மகளை தேவ பிள்ளை கத்தர் வைத்திருக்கிறார். மொர்தெகாயை குறித்து இங்கே வாசித்தேன். நகரத்தின் நடுவே புறப்பட்டு போனான். பாருங்க, சாம்பல் அழுகிறான், புலம்புகிறான். அப்போ ஜனங்கள் எல்லாம் அவனை எப்படி பார்க்கறாங்கன்னா, இவனுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா, இல்லை இவன் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறானே. இது எங்கே நடக்குன்னா, இந்த வீட்டில் நம்ம தெருவில் யாராவது இறந்து போனால் அவங்களை அடக்கம் பண்ணதுக்காக வீட்டிலேருந்து எடுத்துன்னு போகும்போது அவங்க உறவினர்கள் அழுவாங்க தெரியுமா, கீழே விழுந்து பயங்கர ஆர்ப்பாட்டம். அந்த மாதிரி அந்த தெருவில் சாம்பல் போட்டு கொண்டு தன் ஜனங்கள் அழிந்து போகிறார்களே என்று அவன் வேதனையோடு கூட சாம்பலில் இருந்து எழும்பி அந்த தெருக்கள் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு என்ன பண்ணிருக்கிறான், அலறிக்கொண்டு அர்த்தம். அழுகிறது வேலை, அலறுகிறான். இது எல்லாம் ஜனங்க பார்க்கறாங்க, யூதர்களும் பார்க்கறாங்க. இந்த சாம்பல் நிறைந்த வாழ்க்கையை என் கர்த்தர் வசனத்தின்படி என்னவா மாத்தினாருன்னா, சிங்காரமா. மொர்தெகாய் இந்த பெயருக்கு அர்த்தம் சின்ன மனுஷன். மொர்தெகாய் என்றால் அந்த பெயருக்கு அர்த்தம் என்னது? சின்ன மனுஷன், ஸ்மால், சின்னவன், அற்பமானவனை. இந்த சாம்பலில் இருக்கிற அவனை கர்த்தர் என்னவா மாத்திரான்னு பாருங்க. எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரன், பாருங்க, சாம்பலில் உட்கார்ந்து கதறி அழுது கொண்டிருக்கிறவனுக்கு அவன் நாட்களிலே ராஜாவுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பி அவனை கொலை செய்யும் பார்க்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு ராஜாவுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி எஸ்தர் கிட்ட சொல்லி, அந்த சூழ்நிலையெல்லாம் இந்த மாதிரி இருக்கு, ராஜாவை கொல்ல போறாங்க, கொஞ்சம் ராஜாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுன்னு சொல்லி எஸ்தர் கிட்ட போய் சொன்னாரு. எஸ்தர் போய் ராஜா கிட்ட மொர்தெகாயை சொன்னதாக சொல்லி அதை காண்பித்து அது உறுதிப்படுத்தப்பட்டு ராஜாவை கொல்ல வந்தவர்களை கண்டுபிடித்து 2 பேரையும் கொன்னாங்க. சரி, தான் உயிரை அது என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அதை ஒரு எழுதி வைத்திருக்கிறார். அந்த அரசாணையில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் அவனுக்கு தூக்கமே வரல. உனக்கு ஏதாவது கர்த்தர் செய்யணும்னா மற்றவங்க தூக்கத்தை கர்த்தர் கெடுப்பார். அல்லேலூயா. ஏன் தூக்கத்தை கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருந்தா நீ நினைக்கிற, இன்னைக்கு நான் அதுக்கு பதிலாக உனக்கு செய்வதற்காக மற்றவங்களை தூங்க விட மாட்டாள். நீ செய்த நன்மைக்கு பதில் நன்மை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். நீ செய்த காரியத்துக்கு பதிலாக என் கர்த்தர், ஒருவேளை அது மறைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அது யாருக்குமே தெரியாம இருக்கலாம், பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்து. நீ மற்றவங்களுக்கு செய்த நன்மை, மற்றவங்களுக்கு உதவி செய்தாய், மற்றவங்களுக்காக நீ போய் பேசினாய், மற்றவங்களுக்காக நீ வேலை வாங்கி கொடுத்திருக்கலாம், மற்றவங்களுக்காக ஏதோ உதவி செய்திருக்கலாம். அவர்கள் உன்னை மறந்தாலும் நீ செய்த உதவிக்கு பதிலாய் என் கர்த்தர் மறப்பதே இல்லை. சொந்து போகாதே. எவ்வளவோ செய்யறேன் பாஸ்டர், எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாம் மறந்தாலும் பரல, என் பரலோகம் மறக்காது. பரலோகம் உன்னை பார்க்கிறது. இப்ப அந்த ராஜாவுக்கு தெளிவு வந்த பிறகு கேட்கிறான், அவனுக்கு ஏதாவது செய்தீங்களான்னு கேட்டாங்க. அவனுக்கு ஒன்றும் செய்யலாங்க. உடனே ஆமான கூப்பிட்டு அவனுக்கு செய்யற ராஜாவை, ஒரு ராஜா ஒரு மனிதனை கனப்படுத்த நினைத்தால் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 8:9. ராஜா நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு
செய்ய வேண்டியது என்னவென்றால், பாருங்க, சாம்பலில் உட்கார்ந்து ரோட்டில் நடந்து கொண்டு அலறி போய்கொண்டவனுக்கு வாழ்க்கையில ஒரு பதில் வருகிறது. பாருங்க, ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவின் பிரதான பிரபுக்களின் ஒருவனுடைய கையில கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷன், அலங்கரித்த அழகு, அலங்கரித்த பியூட்டி, சாம்பலில் உட்கார்ந்து சாம்பலுக்கு பதிலாக என் தேவன் இவனை அலங்கரித்து ஏற்றி நகர வீதியில உலாம்படி செய்து, பாருங்க, நகரத்தின் நடுவில் புறப்பட்ட 4:1, இங்கே 6:9 சொல்லுகிறது. அதே நகரத்தின் வீதியிலே ராஜ மகிமை உள்ளவனாய் போனான். எந்த தெருவில் நீ அவமானத்தில் நடக்கிறாயோ, எந்த தெருவில் நீ அங்கலாய்க்கிறாயோ, எந்த தெருவில் நீ கண்ணீரோடு இருக்கிறாயோ, எந்த தெருவில் உன்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியலையோ, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், மொர்தெகாயாவுக்கு கர்த்தர் செய்ய முடியும் என்றால் உனக்கும் என் தேவன் செய்வார். அதே தெருவிலே, அதே வீதியிலே, அதே வீட்டிலே உன் தலையை உயர்த்தி உன்னை அலங்கரித்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக, உன் பகைஞர்களுக்கு முன்பாக, உன்னை அழிக்க துடிக்க நினைக்கிற முன்பாக உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பான். என் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு செய்ய போகிற காரியம் அது. உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார். இன்னைக்கு நீ சின்னவன், அற்பமானவன், நான் ஏழை, ஒன்னும் இல்லை நினைக்கிறாயோ, அந்த சின்னவனை தான் உயர்ந்த கணத்தை கொடுத்தார். நான் யோசித்தேன், ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனை கணம் பண்ணா இப்படி இருக்குன்னா, அப்போ பரலோகம் கணம் பண்ற மனுஷன் எப்படி இருப்பான்? கர்த்தரே ஒரு மனுஷனை கணம் பண்றன்னு எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதா அவனை கணம் பண்ணுவா. அந்த கணம் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காதுங்க. அந்த ஆண்டவர் ஒரு கணம் வச்சிருக்கிறார். நீ எங்கே கனவீனமா நடத்தப்படுகிறாயோ, படிக்கிற இடத்துல இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஒருவேளை உறவினர்கள் மத்தியில், கூட பிறந்தவர்கள் மத்தியில் எங்கே உன்னை கனவீனம் பண்ணுகிறார்களோ அங்கே உன்னை கனம் பண்ண ஒருவர் இருக்கிறார். அங்கே உன்னை கனமாய் நடத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவன் கையாலேயே கொண்டு வந்து அலங்கரிக்க செய்வார். உன்னை யார் அழிக்க நினைத்தாலும், உன்னை யார் ஒதுக்க நினைத்தாலும், உன்னை யார் நிர்மூலமாக்க நினைத்தாலும் அவங்களை கொண்டு என் தேவன் உன்னை உயர்த்த வல்லவர். இன்னொரு வேதம் சொல்லுது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. 6:11 எஸ்தர் 6:11. அப்படியே ஆமான் கொண்டு போய் அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே, ஆமென் அல்லேலூயா. ஒரு காலத்தில் அழுது அந்த நகர வீதியிலே போனவன் தான், சாம்பல் அணிந்தவனாய், சாம்பல் தன் மேல் போர்த்து கொண்டவனாய், உருவம் மாறி, தன்னுடைய நிலைமை மாறி, அவன் இப்போ போய் கொண்டிருக்க அதே நரக வீதியிலே இப்போ ராஜாவின் பிள்ளையாய் போகிறார். உனக்கு அந்த பியூட்டி, அந்த அழகு கணத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு நீ நினைக்க வேண்டாம், என் வாழ்க்கையே சாம்பல் தானே, பதிலாக உண்டு. உனக்கு சாம்பலுக்கு பதில் சாம்பல் தர மாட்டாரு. அது அழகு இல்லாததுக்கு பதிலாக அழகை உண்டாக்குவார். என் தேவன் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவர் செய்கிறது ரொம்ப அழகா இருக்கும். பார்த்து பார்த்து உனக்கு செய்வார். அல்லேலூயா. மற்றவங்களை பொறாமப்படுற அளவுக்கு உன்னையும் என்னையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும் பார்த்து பார்த்து அழகாய் காரியங்களை செய்யக்கூடியவர் அவர். சொந்து போகாதே. பதிலாக எல்லாத்துக்கும் பதில் உண்டு. உன் சாம்பல் வாழ்க்கைக்கு பதில், வாழ்க்கை வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் சிங்காரத்துக்கும் பதில் உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுக்கு ஒரே ஒரு காரியம்
பொறுமையா இரு, பொறுமையா. மொர்தெகாய் பொறுமையா இருந்தான். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்தாரு. அவனை இப்படி இவ்வளோ பொறுமையா இருக்கிறானே, அடங்கி இருக்கிறானே, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கையில் அடங்கிரு. ஒரு நாள் உன்னை உயர்த்துவார். அவர் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சா ஒருவனும் உன்னை கீழே தள்ளவே முடியாது. உனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்க நினைத்தால் யாரு சேர்ந்து ஒன்று சேர்ந்து தடை பண்ணினாலும் என் கர்த்தர் அந்த தடையெல்லாம் உடைத்து உனக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். தாமதிப்பது இல்லை, அது நிச்சயம் வரும். இன்னைக்கு ஆவேசம் நிச்சயமாய் உனக்கு வரும். மகளே, என் மகனே, உனக்கு நிச்சயமாய் வரும். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு உயர்வுக்கு வந்திருக்கிறாய், ஏதோ ஒரு கனத்துக்காக காத்திருக்கிறாய், ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக எதிர்பார்க்கிறாய், ஒரு அற்புதத்துக்காக எதிர்பார்க்கிறாயோ, இன்னைக்கு செய்தது போலவே உனக்கு ஒரு அற்புதம் செய்ய என் தேவன் பரலோகத்தில் ஆயத்தமாய் இருக்கிறார். யோசிக்கலாம், சாம்பலில் உட்கார்ந்தவனுக்கு இவ்வளவு மகிமை கிடைக்குன்னா ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உனக்கு எவ்வளவு மகிமை கிடைக்கும். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தீர்க்க தரிசனம் இதுதான், நீ உயர்த்தப்படுவாய். எங்கே உன்னை கீழே தள்ளி உன்னை இதுவரைக்கும் இப்படி பார்த்த முகங்கள் இனி உன் தலையை உயர்த்துகிறதை பார்த்து அவங்க தலையை உயர்த்தி இவ்வளவா உயர்த்திருக்கிறார் என்று உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செய்வார். இரண்டாவதாக, துயரத்துக்கு பதிலாக, முதலாவது வாசித்தோம், சாம்பலுக்கு பதிலாக சிங்கான், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தம். முதல் சொன்ன பியூட்டி, இரண்டாவது சொன்ன ஜாய், மகிழ்ச்சி. துயரம், இந்த வார்த்தையை நாம் பல இடங்களில் பார்க்கலாம். துயரம் எங்கே வரும்னா, ஒரு மரண வீட்டில் துயரம் வரும். அங்கே தான் துயரப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். அங்கே தான் எல்லாம் உட்கார்ந்து துயரத்தில் உட்கார்வார்கள். இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்னைக்கு ஆறுதல் இல்லை என்று நீ நினைக்கிறாய். எனக்கு ஆறுதலாக பேசுகிறவங்க யாரும் இல்லை பாஸ்டர். என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு 2-3 வார்த்தைகள் ஆறுதலாக பேசக்கூடியவங்க எனக்கு இல்லை பாஸ்டர். நண்பர்கள் இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை. நான் இன்னைக்கு தனியாக அனாதையாக நிற்கிறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறேன். ஆனால் எனக்கு உறவுகள் இருக்குது, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருந்தாலும் நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன்னா, என் துயரத்தில் என்னை ஆற்றக்கூடியவங்க யாரும் இல்லை. சில வேளையில் மனைவி துயரமாக இருக்கும் பொழுது கணவன் ஆற்ற மாட்டார்கள். சில வேளையில் பிள்ளைகள் துயரமாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் அவர்களோடு கூட உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி அவர்களை தேற்றத்துக்கு ஆள் இல்லை. ஆகையால் என்னமோ கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். He is the comfortable God. அவர் உனக்கு சந்தோஷத்தை மாத்திரமல்ல, உனக்கு அவர் நல்ல அருகில் இருந்து உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். இன்னைக்கு எந்த துயரத்தில் நீ இருந்தாலும் அந்த துயரத்தில் நாம முறுமுறுக்காம, சங்கீதம் 86:14 சொல்கிறது. சங்கீதம் 86:14, தேவனே 14 மன்னிக்கும் 7 பாருங்க, தாவீதுக்காரர் இங்க சொல்லுகிறார், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டாருளும். பாருங்க 6ஆம் வசனம், கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தையும் கவனி. நான் துயரப்படுற போது யாரை கூப்பிடணும்? ஜபிக்க வேண்டும். சில வேளை துயரம் அதிகமாச்சுன்னா, கவலை அதிகமாச்சுன்னா, பாரங்கள் அதிகமாச்சுன்னா ஆண்டவரை ஜெபிக்க முடியலை பாஸ்டர், என்னால் ஜெபத்தில் உட்கார முடியலன்னு. ஆனால் என்னுடைய அனுபவம் என்னன்னா, உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரே ஆறுதல் தேவ சமூகம்தான். அங்கே உட்கார்ந்து எழும்பி வந்துட்டீங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அந்த இடத்துல கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார்.
அந்த சூழ்நிலை கத்தரி சில வேளையில் யாரால துயரம் வருதுன்னா, அதை நம்ம 14 வாசித்தோம். நமக்கு எப்படி துயரம் வருது, எந்த சூழ்நிலையில் துயரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 86:14 சொல்லுகிறது, தேவனே அகங்காரிகள் எழும்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க. பாருங்க, துயரம், அகங்காரிகள், கொடுமைக்காரர்கள். இன்னைக்கு அகங்காரிகள் மாதிரி இருப்பாங்க. சிலரால் நமக்கு கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும். சிலர் இருப்பாங்க நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்குன்னே இருப்பாங்க. அவங்க பேச்சு அப்படி தான் இருக்கும், அவங்க நம்மளை பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்கும். சில வேளையில் நினைப்போம், இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இன்னும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நாமே யோசிக்கிற அளவுக்கு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் நம்மளை அப்படியே உடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலை தான் தாவீது ஜெபிக்கிறான், நான் துயரப்படுகிற நாளிலே மனுஷனை பார்க்க மாட்டேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ஏன்னா மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது அந்த துயரத்தில். அந்த நேரத்தில் எந்த வார்த்தை உனக்கு ஆறுதல் கொடுக்காது. அதே போல கொடுமைக்காரர்களுடைய கூட்டம், சில வேளையில் கொடுமைப்படுத்துறவங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், யாத்ராகமம் புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம், யாத்ராகமம் புஸ்தகத்தில் இஸ்ரவேலர்களை எவ்வளவாய் அவர்கள் கொடுமைப்படுத்தினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலகி பெருகினார்கள். உன் துயரத்துக்கு பதிலாக என் தேவன் உனக்கு ஆனந்த சந்தோஷத்தை தருவார். நீ துயரத்தில் உட்காராத, துயரத்திலிருந்து எழும்பு. அன்னைக்கு லாசரு மரித்த பிறகு மார்த்தாள் துயரத்திலே உட்கார்ந்தாள், மரியாள் துயரத்தில் இருந்தால். இயேசு அந்த வீட்டிற்கு போகவில்லை, தெருவிலே நின்று அழைக்கிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். சபையே, நீ துயரத்தில் உட்காராதீங்க. துயரத்தில் வீட்டில் உட்கார்ந்து கண் கலங்கி அழுது புலம்ப வேண்டாம். உனக்காக சபை இருக்கு, சபையில வந்து ஜெபம் பண்ணு. வீட்டில் நல்லா ஜெபிக்க முடியல நினைத்தா ஆலயம் உங்களுக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும். இந்த சபையை நீங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். சபை பூட்டியிருப்பதில் எனக்கு ஒன்றும் கூட எனக்கு சந்தோஷமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை மாத்திரம் சபை திறந்திருக்க நான் விரும்பவில்லை. எப்பொழுதும் இந்த சபை திறந்திருக்கணும். உன் வீட்டில் உன்னால ஜெபிக்க முடியலையா, வீட்டில் உனக்கு போராட்டமா, வீட்டில் எனக்கு கவலை, வீட்டில் எனக்கு நெருக்கம், வீட்டில் உட்கார்ந்தாலும் எனக்கு சமாதானம் இல்லை நினைக்கிறாயா, நீ தேவாலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணு. அன்னால் செய்த காரியத்தை நீ செய். நாளுக்கு ஒன்று தெரியும், இங்க இருந்தா எனக்கு கஷ்டம், வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு துயரம்தான், வார்த்தையினால எனக்கு வேதனை தான். வார்த்தைகளால நான் மனம் நொந்து போகிறது தான் மிச்சம். நான் எழும்பி சீலோமுக்கு போவேன், சீலோமுக்கு போவேன். அங்கே போனா என் துயரத்துக்கு பதில் கிடைக்கும், அங்கே போனா என் துயரத்துக்கு ஆறுதல் கிடைக்கும், அங்கே போனா என் கூட பேசுகிற ஒருவர் இருக்கிறார். சபையே, நீ இருக்கிற இடம், இனி துயரத்தில் இருக்கிற இடம் ஆனந்த தைலமா மாறணும். இன்னொன்று சொல்லிட்டு, ஒரு வேளை நீங்கள் நல்ல சபைக்கு வர முடியும்னா, அங்கே துயரத்தில் இருக்கிற வேளையில் நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசினா உன் மேலே ஆனந்த தைலத்தை கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். உன் மேலே வேறு நுகத்தை கர்த்தர் வைத்து உன்னை உட்கார வைக்க மாட்டார். நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறான். நீ எந்த இடத்துல உட்கார்ந்து அழுது புலம்புகிறாயோ அந்த இடத்தை விட்டு எழும்பு. அந்த இடத்துல உட்காராது, அந்த இடம் முன்னுரியது அல்ல. அந்த இடத்தை விட்டு எழும்பு. எலியாவே, நீ இங்க இன்ன வேலை உனக்கு, நீ பிரயாணம் பண்ணு. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னாக்கா, அங்கேயே முடங்கி போய் இருக்கிறோம். சில வீடுகளிலே சிலர் அங்கேயே முடங்கி போயிருப்பாங்க. கவலை, கண்ணீரினால, இழப்புனால, கஷ்டங்களினால என்ன பண்ணணும்னு தெரியாது, கதவை பூட்டி கொண்டு வீட்டில் இருப்பார்கள். அப்படி இருந்தா உனக்கு பயம் உண்டாகும், மரணம் உண்டாகும். ஆனா அது நடுவில் ஜெபிக்க பழகிக்கொள். ஜெபந்தான், அபிஷேகம் தான் வீட்டில் இருக்கிற எல்லா கட்டுகள் இருக்கும். உன் வீட்டில் ஆவில நிரம்பி ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு வேணும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு வேணும். வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு வேண்டும். நீ ஆராதிக்கிற பழக்கம் உனக்கு வேண்டும். இப்படி நடந்தால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 90:14-15, எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூறுவோம். தேவரே சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்து கண்ட வருஷத்துக்கும் சரியாய் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார்.
உன்னை இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு சொல்லுகிறேன், உன் துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தை கர்த்தர் உனக்கு தருவார். உன் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை தருவார். உன் வியாதிக்கு பதிலாக சுகத்தை தருவார். உன் சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை தருவார். உன் வேதனைக்கு பதிலாக விடுதலை தருவார். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படு. எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் செய்வார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு விடுதலை உனக்கு கொடுப்பார். எல்லாத்துக்கும் பதில் உண்டு. பதில் இல்லாத கேள்வி ஒன்றுமில்லை. சில நினைப்பான், ஐயோ இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே வராதே, இந்த ஜபத்துக்கெல்லாம் பதில் வராதே நினைக்க வேண்டாம். என் ஆண்டவர் உனக்கு 100% ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்து கண்ட வருஷத்துக்கு பதிலாக உனக்கு சரியான மகிழ்ச்சி தேவன் தருவார். வாழ்க்கையில் அதை பார்க்க முடியலையா? நிச்சயம் காண்பாய். உன் கண்கள் காணும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறாயோ அந்த வீட்டுக்குள்ள நான் சந்தோஷத்தை கொடுக்க என்னால முடியும் என்று கர்த்தர் சொல்லுவார். உன் வீட்டுக்குள்ள துயரத்திலே அனுபவித்த வருஷத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும். எத்தனை வருஷம் கடன் நிமித்தம் அழுகிறாயோ, வியாதி நிமித்தம் அழுகிறாயோ, எந்த உபத்திரவத்து நிமித்தம் அழுகிறாயோ, வலி நிமித்தம் அழுகிறாயோ, அதே வீட்டுக்குள்ள சுகமாய் நீ வாழவாய். அதே வீட்டுக்குள்ள நீ சந்தோஷத்தோடு நீ வாழ்கிறதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். என் தேவன் அதற்கு சரி கட்டுவார். அல்லேலூயா. ஒன்று நான் சொல்லி நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். மூன்றாவதாக அங்கே நாம் ஏசாயா 61:3 வாசித்தோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அடுத்தது பிரைஸ். முதலாவது சொன்னேன் பியூட்டி, அழகுபடுத்துவார். இரண்டாவது ஜாய், ஆனந்த சந்தோஷத்தை கொடுப்பார். மூன்றாவது துதி, விடுதலை. பாருங்க, யாத்திராகமம் 1:12 வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் போதும். உனக்கு ஒடுக்க வருதுன்னா விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் எழுதியிருக்கிறார். உன்னை எவ்வளவாய் ஒடுக்கிறார்களோ அவ்வளவாய் நீ பெருகிட்டே இருப்பாய். ஒடுக்கத்தில் நீ குறுகி போவது இல்லை. உன்னை ஒடுக்க என்ன தெரியும் நடக்கும்? என் ஆண்டவர் வழியை விசாலமாக்கிட்டே இருப்பார். ஒடுக்கப்பட்டவர்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவன் அவர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன் அவர். உன்னை யாரெல்லாம் ஒடுக்கிறவங்க யாருன்னா நம்மளோட மேலே இருக்கிறவங்க தான் ஒடுக்க முடியும். நமக்கு கீழே இருக்கிறவங்க ஒடுக்க முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு பணம் அதிகமாக இருக்கலாம், அதிகாரம் அதிகமாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். நமக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க தான் நம்மளை ஒடுக்குவாங்க. நமக்கு கீழே இருக்க நம்ம ஒடுக்க முடியாது, மிரட்டவும் முடியாது. அப்போ பார்வோன் ஒடுக்குறான். அவன் இவன் இஸ்ரவேலுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறதுனால ரொம்ப ஒடுக்கினா என்ன ஆகணும்? ஒடுங்கி கீழே தானே போகணும். ஆனால் இவன் ஒடுக்க வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. அவன் எவ்வளவாய் ஒடுக்கினார்கள் அவ்வளவாய் பெருகினார். சபையே, இன்னைக்கு உனக்கு தேவனுடைய ஊழியக்காரன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒடுங்கி போகாதீங்க. ஒடுக்கம் வருது, நெருக்கம் வருது, கஷ்டத்தின் மேலே கஷ்டம் வருதுன்னா இதிலிருந்து ஒரு விசாலத்தை உண்டாக்குவார். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:8-9 எல்லாம் அந்த வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நிமிஷத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன், வேகமாய் கடந்து போகிறேன். 2 கொரிந்தியர் 4:8-9 நாங்கள் எல்லாம் படிங்க, எல்லாம் என்னோடு சேர்ந்து எல்லாம் எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் 4 இப்போ எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமே. எல்லாம் படிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. நல்ல கைகளை இல்லை சொல்லுங்க. எல்லாம் இல்லைதான், எல்லாமே இல்லைதான். உன் வாழ்க்கையில் எங்கே நீ எப்பக்கத்தில் நீ நெருக்கப்பட்டாலும் நெருக்கம் உனக்கு விசாலமே ஆக்குமே தவிர நெருக்கத்தில் விழுந்து நாம் மாண்டு போவது இல்லை.
கர்த்தராகிய நான் நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்தில் கொண்டு போய் வைப்பேன். உனக்கு ஏதோ ஒரு விசாலம் வேணும், ஏதோ ஒரு வாசல் திறக்கப்படணும், ஏதோ ஒரு வழி உனக்கு வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் திறக்க போகிறான். அது யோர்தானை எப்படி ரெண்டாக இம்மிடியேட்டா பிளந்தது போலவே இன்றைக்கு உங்கள் நடுவிலே ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் திறக்க போகிறார். ஒடுக்கத்துக்கு பதிலாக உன்னை விசாலத்தில் வைப்பார். நீ கலக்கம் அடைந்து மனம் முறிவதே இல்லை. என்ன கலக்கம் வந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். கலங்காதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் மோசேவோடு இருந்தது போலவே உன்னோடு இருப்பேன். பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு வருவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் துரத்துவேன். கலக்கமடையாதே, கலங்காதே, திகையாதே. என்ன வந்தாலும் கர்த்தர் பார்த்துப்பார். சிங்க கெபியா பார்த்துப்பார், அக்கினி ஜோலையா அவர் பார்த்து பாருங்க. நீ போகிற ஒவ்வொரு பாதையில் என்ன இருந்தாலும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏதோ ஒரு ஆபத்தில் போனாங்க. ஒரு எந்த ஆபத்தில் கர்த்தர் கைவிடலை. உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நம்மை நிச்சயமாய் கர்த்தர் கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும். எங்க வாசிக்கிறோம், துன்பப்பட்டும் கைவிட எல்லாமே ரொம்ப அழகு இல்லை தான் வருது. இனிமேல் இதெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாது. என்னென்ன இருக்கக்கூடாது? நெருக்கம் இருக்கக்கூடாது, ஒடுக்கு இருக்கக்கூடாது, கலக்க இருக்கக்கூடாது, மனமுறிவு இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, கீழே விழக்கூடாது. நீ விழுந்தா சிரிக்க 1000 பேர் இருக்கிறாங்க, தூக்கி எடுக்க ஒருவர் இல்லை. அந்த தூக்கி எடுக்கிற தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை கீழே இருக்கிற உன்னை தூக்கி தூக்கி மேலே உயர்த்துகிற தேவன் அவர். இயேசுவின் நாமத்தினாலே ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். துதியின் உடையை கர்த்தர் கொடுக்கிறார். பவுலும் சீலாவையும் அவர்கள் ஒடுக்கினார்கள். தொழுமரத்தில் கால்களை கட்டி இரவெல்லாம் அடித்து ரத்தம் சிந்தப்பட்டதாய் தலைக்கீழே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 16:24 26 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்தால் அந்த தொழு மரத்தை இருந்து கட்டப்பட்ட சூழ்நிலையில் பவுலாகிய சீலாவும் இருவரும் தேவனை பாடி துதித்த பொழுது சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசைந்தது. எல்லாருடைய கட்டுகள். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி தலைகீழாக இருக்கிறவன் கட்டெல்லாம் கழிஞ்சிச்சுன்னா எப்படி வந்துடுவான்? அவன் எப்படி வந்துடுவான்? நான் நினைக்கிறேன் உங்கள் பிரச்சனையெல்லாம் தலைகீழாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் நேராகும். இன்னைக்கு எது நடக்காமல் எல்லாம் இடைவெளியாக இருக்குது, எல்லாத்தையும் எதிர்மறையாக இருக்கு இல்லையா? எதிர்மறையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். இனி நீ எதிர்மறையில் போக வேண்டியதில்லை. சாதகமான வழியை உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் வழி வாய்க்கும். எல்லா தலைகீழா இருக்கிற பிரச்சனை நேரா மாறும். தலைகீழா இருக்கிற குடும்ப வாழ்க்கை நேரா மாறும். தலைகீழா இருக்கிறவங்க புருஷன் நேரா மாறுவான். தலைகீழா இருக்கிற பிள்ளை நேரா மாறும். தலைகீழா இருக்கிற குடும்பங்கள் நேராய் மாறும். இயேசுவின் நாமத்தினால தலைகீழாக வைத்து சத்ரு போராட நினைத்தாலும் ஜெபிக்கிறவங்க துதிக்கிறனால தலைகீழாக இருக்கிற நம்மை நேராக்குவார். அல்லேலூயா. மெல்ல கண்களை மூடி ஜெபிக்க போகிறேன்.